இந்த வாழைச்சேனை பிரதேச சபை, இந்த தமிழ் பேசும் மக்கள் தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற இந்த பிரதேச சபை எங்களுக்கு உரிய பிரதேச சபை, எங்களுக்கு உரித்தான பிரதேச சபை. இந்த பிரதேச சபை சென்ற முறை நாங்கள் கைகளில் இருந்து நழுவி சென்றது. அவ்வாறு நழுவி செல்வதற்கும் உரிய காரணத்தை எங்களுடைய சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ஆளுநர் சொல்லியிருந்தார். ஹிஸ்புல்லா அவர்கள் பேசியிருந்தார். கௌரவ பிள்ளையான் அவர்கள் தன்னோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த பிரதேச சபையை கைப்பற்றுவதற்கு நாங்கள் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்து சோபா டீச்சர் அவர்களை நான் அந்த பிரதேச சபைக்கு தலைவராக்கி கொடுத்தது நாங்கள் தான் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆகவே இப்படியெல்லாம் நடக்கின்றது. பாகரையில் கூட எங்களுடைய கையில் இருந்த பிரதேச சபையை எங்களுடைய சகோதர முஸ்லிம் தலைவர்களோட ஒப்பந்தம் செய்துதான் பிள்ளையார் அவர்கள் கைப்பற்றி இருந்தார். ஆரியம்பதியிலும் கூட அதுதான் நடந்தது. அப்படி இருக்கும் போது நாங்கள் முஸ்லிம் காங்கிரஸோட ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம் என்று அவர் பொய்யான கருத்துக்களை சொல்லியிருந்தார். இனி அந்த கருத்துக்கள் வருவதற்குரிய வாய்ப்புகள் அடைபட்டு போயிருக்கின்றன.